பிப்ரவரி 6 தல அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படம் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்தில் அஜித்தே அஜித்தேன்னு கத்துவாங்க. ஆனால் அதுக்கடுத்து பொறுமையாக உட்காந்து பார்க்க வச்சுவார் டேரக்டர். ஏன்னா அந்த மாதிரி படம் எடுத்திருக்காரு. தல அஜித்துக்கு என்ட்ரி சீன்லாம் கிடையாது, மாஸ் சீனுமே கிடையாது. படம் ஒரு கமர்ஷியலான எப்பவும் பார்க்குற அஜித் படம் கிடையாது. ஒரு வித்தியாசமான ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம அஜித்தை வச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஹாலிவுட் ரேஞ்சு, அப்படி ஹாலிவுட் மாதிரியே தெரியும். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் தமிழ் மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரம் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா, நம்ம திரிஷா அஜித் லவ் பண்ணுவாங்க. லவ் ப்ரொபோசல் சீனுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி பிரேக்கப் சீனுமே ஒரு வித்தியாசமாக எடுத்திருப்பாரு. எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம தல அஜித்துக்கும் நம்ம திரிஷாவுக்கும் கெமிஸ்ட்ரியுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். தல அஜித்குமார்கிட்ட திரிஷா நான் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. போகிற ஒரு சம்பவம் நடக்கும். அதான் அந்த படத்தோட கதையே. இந்த படத்துல வில்லனா அர்ஜுனும் ரஜினாவும் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டுமே கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இவங்க ரெண்டுமே பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. நம்ம அர்ஜுனு எப்படின்னா, நம்ம தளபதி அப்படி பெரிய பெரிய ஹீரோக்கு இவர் தான் வில்லன் நடிப்பாரு. அது என்னன்னு தெரியல, வேற யாரையும் போட மாட்டாங்க, இவர் தான் போடுறாங்க. லியோ கூட நடிச்சிருப்பாரு. அர்ஜுனு ஒரு பெரிய கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி மங்காத்துல ஃபுல் டைமா நடிச்சிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த படத்துல கம்மியா வருவாரா நிறைய வருவாரா பார்த்தோம்னா, மீடியமா இருப்பாரு. மங்காத்த அளவுக்கு ஃபுல்லு வர மாட்டாரு, லியோ அளவுக்கு கம்மியா வர மாட்டாரு, மீடியமா வருவாரு. ஆனா சீன் எல்லாமே அப்படி செதுக்கிருப்பாங்க. அப்படி சூப்பரா இருக்கும். இவங்களோட பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு. நம்ம அர்ஜுனுக்கும் ரெஜினாவுக்கும் பேக் ஸ்டோரி இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருக்கும். அந்த ரெஜினாவோட பேக் ஸ்டோரிலாம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி ரெஜினா கேரக்டர் எல்லாமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இவங்களும் இந்த மாதிரி நடிக்காங்க, அந்த மாதிரி தோணும், அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி அனிருத் எங்க பாட்டு தேவையோ அங்க மட்டும் தான் பாட்டு கொடுத்துருக்காரு. இவர் பிஜிஎம் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கும். அதுவும் அனிருத் பிஜிஎம் செகண்ட் ஹாஃப் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். சூப்பரா இருக்கும். ஆனா எங்கெங்க சாங் தேவையோ அங்க மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. சூப்பரா எடுத்திருந்தாப்புல. இந்த படத்தோட டிஓபி போய் சொல்லி ஆகணும். க்ளோஸ்ட் ஸ்பேஸ்னா அவ்வளவு தெரியாது. இது ஓப்பன் பேஸ் படம் ஃபுல்லுமே. அதுல ஒவ்வொரு சீனும் செதுக்கிருப்பாப்புல, அப்படி காமிச்சிருப்பாப்புல, எல்லாமே சூப்பரா இருக்கும். படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஒரு லவ் சீனாவே போயிட்டு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வெல்ல ஒரு பயங்கரமா ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது பயங்கரமா இருக்கும். நீங்க எல்லா படத்துலயுமே பார்த்திருப்பீங்க. எப்படி இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும், ஓரளவு தெரியும். ஆனா இந்த படம் ஒரு இங்கிலீஷ் படத்துல இருந்து எடுக்கிறதுன்னு சொல்றேன். அதனால படத்தோட ஸ்டோரி யாருமே நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த படத்துல அந்த ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 3 ஜென்ரேஷன் உள்ள இது மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ நடக்கிறது 9 வருஷம் முன்னாடி உள்ளது, அதுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. எல்லாம் 3 டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. 3மே டிஃப்ரெண்டா இருக்கும். எடுத்திருக்காப்புல இந்த மாதிரி சீன்லாம் எப்படி எடுத்தாப்புல தெரியல, அந்த மாதிரி இருக்கும். ஸ்கிரீன் ரேட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்ம தல அஜித்குமார் எல்லா பக்கம் கண்ணு வச்சு சுடையில எல்லாமே காலில் தான் சுடுவாப்புல, நேரா சுட மாட்டாப்புல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஹீரோ நேரா சுட்ட பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரிலாம் டைரக்டர் எடுக்கல. எப்படின்னா, அவர் வந்து ஒய்ஃபை தேடி அலைகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சுட விரும்பாம காலில் தான் சுடுவாரு, கீழே தான் சுடுவாரு. அதே மாதிரி சின்ன சின்ன ஆக்டர்லாம் அடிப்பாங்க இவரை, அஜித்தை வந்து. ஒரு மாஸ் ஹீரோ பெரிய ஹீரோ இவங்கெல்லாம் யாரும் டெபியூட் ஹீரோல, அதுவும் ஹீரோ கூட வரல, ஆக்டரா தான் வராங்க. ஆரோ அந்த மாதிரி டெபியூட் இப்போ தான் வராங்க. அவங்கெல்லாம் அடிக்க மாதிரி வச்சிருப்பாரு. அவர்லாம் அஜித்தை பார்த்து பூமர்னு சொல்லுவாரு. அவர்லாம் நம்ம தல அஜித்குமார் அடிப்பாரு. அது அவர்லாம் அடி வாங்கியிருப்பாரு. ஆனா பெரிய பெரிய ஹீரோ பண்ணாங்கன்னு தெரியல, நம்ம தல அஜித்குமார் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து மாசா இருக்கணும் அந்த மாதிரிலாம் எடுக்கல. இந்த கதை அவங்களுக்கு போய் சேரணும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. டைரக்டர் மகிழ் திருமேனி அஜர்பைஜான்ல உள்ள கேரக்டர்லாம் நடிக்க வச்சிருப்பாங்க. அது ஒரு கேரக்டராகவே உருவாயிருக்கும். அந்த மாதிரி சூப்பரா எடுத்திருப்பாப்ல. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லுமே ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கும். அதுவும் இந்த கார்ல போற ஃபைட் சீனும் பயங்கரமா இருக்கும். நம்ம அஜித்துக்கும் அர்ஜுனுக்குள்ள ஃபைட் சீனும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. படம் எல்லாம் செகண்ட் ஹாஃப் தான் வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ்லே போற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லும் ஃபைட் சீனு, யார் ரேஸு. அந்த ரேஸ்னா ரேஸ் இல்ல, அதை பிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது. அவர் வந்து ஒய்ஃபை தேடி அலைகிறாரா அந்த சீனா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே பரபரப்பா சூப்பரா இருக்கும். இவ்வளோ எப்படி நம்ம அர்ஜுன் சாரை பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த படத்தை அர்ஜுன் சாரை பேசப்படும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் இருக்கும். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உள்ள படம் தான். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்க இல்லையா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.